நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட விவகாரம் இப்ப தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாம அவரோட வாக்குமூலத்துல பல தகவல்களை வெளியிட்டிருக்கதா சொல்லப்படுதுங்க. இவருக்கு மருத்துவ பரிசோதனை எடுக்கப்பட்டு போலீசார் சில தகவல்கள்லாம் சேகரிச்சுட்டு வர்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப பிரபல பின்னணி பாடகி சுசித்ரா நாம் எதிர்பார்க்காத பல விஷயங்களை பத்தி இப்ப சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இவர் கமல் நடத்தக்கூடிய பார்ட்டியில என்னென்ன கூத்தும் கொடுமையும்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்ப இந்த விஷயம் யாரும் பெருசா எடுத்துக்கல. இப்ப ஸ்ரீகாந்த் சிக்கிய பிறகு போலீசாருடைய விசாரணை ரொம்ப தீவிரமடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஆனா ஸ்ரீகாந்த் வெறும் பலியாடு மட்டும்தான். அவரை தாண்டி மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்கு. அவங்க தான் இந்த பொருளை சப்ளை செய்யறாங்க அப்படின்னும் சுசித்ரா தெரிவிச்சிருக்காங்க. அதே போல ஒரு பெரும்புள்ளி தான் இந்த விஷயத்தை கிளறி விட்டுருக்காரு. ஆனா அவர்களுக்கு தேவையில்லாதவர்கள் மீது தான் நடவடிக்கை பாயும். நெருக்கமானவங்க எப்படியாச்சும் தப்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு காலத்துல சாக்லேட் பாயா இருந்த நடிகர் தான் இந்த விவகாரத்தோட மெயின் வில்லன். ஒரு நிழலுலக தாதா பின்னணியில் இவர் செயல்பட்டு வருவதாக சுசித்ரா சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டுல இந்த வேலைகளை பார்க்கக்கூடிய அந்த நடிகர் கோலிவுட் பிரபலங்களுக்கு இதை பழக்கப்படுத்தியிருக்காரு. அவருக்கு சொந்தமான வீட்டில் தடை செய்யப்பட்ட மருந்து எல்லாம் கொட்டி கிடக்கு. அதுபோல பிரபலமான நடிகை ஒருவரும் இவரோட கூட்டணி தான். அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி பேர் கூட இதுல அடிபட்டு வருதுங்க. அவர் மட்டும் இல்லாம இன்னும் பலர் இருப்பதா சுசித்ரா அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்காங்க. மேலும் அந்த சாக்லேட் பாய் ஹீரோவை போலீசார் பிடிச்சா மொத்த வழக்கம் முடிஞ்சிடும். ஆனா அது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. அவர் சிக்கிற பட்சத்துல அந்த நிழல் உலக தாதா இவரை காப்பாற்ற மாட்டாரு என்றும் நமக்கு தெரியாத பல விஷயங்களை சுசித்ரா சொல்லியிருக்காங்க. பாலிவுட்ல சர்வசாதாரணமா இருந்த இந்த மருந்தின் புழக்கம் கோலிவுட் பக்கம் வந்ததே இந்த நடிகர் தான் காரணம்னு இவரையா மக்கள் தலையில் வைத்து கொண்டாடுகிறார்கள் என சாட்டையடி கேள்வியையும் எழுப்பியிருக்காங்க. சித்திரை பிரபலங்கள் மத்தியில் பார்ட்டிகளா அதாவது இந்த வெள்ளித்திரை சின்னத்திரை பிரபலங்கள் மத்தியில் பார்ட்டி கலாச்சாரம் அதிகரிச்சுட்டு வருதுங்க. அதன் பின்னணியில் இப்படியெல்லாம் நடக்கிறதா என்ற விஷயங்கள் ரசிகர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, பிரபல தமிழ் நடிகர் குண்டு கல்யாணத்தோட சகோதரர் இறந்து போயிருக்கக்கூடிய செய்தியும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குங்க. எம்ஜிஆர்கிட்ட ஏராளமானவங்க உதவியாளராக பணியாற்றியிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானவர் மகாலிங்கம். இவர் சென்னை ஆரியபுரத்துல வசிச்சு வந்தாரு. சமீபத்துல யூடியூப் சேனலுக்கு அவர் பேட்டி கூட கொடுத்திருந்தாரு. எம்ஜிஆர் உடனான உறவு உட்பட பல்வேறு விஷயங்களை அவர் அந்த யூடியூப் சேனல்ல பகிர்ந்திருந்தாரு. என் அப்பா குண்டு கருப்பையா எம்ஜிஆர் படங்கள் உட்பட நிறைய படங்கள்ல நகைச்சுவை நடிகரா நடிச்சவர். ஆனா அவர் இறந்தப்ப அவரது இறுதிச் சடங்கை முன்னின்று நடத்தி கொடுத்தவர் அவர் தான். தந்தை இழந்து நிர்கதியா நிற்கக்கூடிய குடும்பத்துக்கு ஆறுதலாக இருக்க முடிவு செய்தவர். என்னை அவரது தனி உதவியாளரா இருக்கும்படி பணித்தாருங்க. திமுகவில் இருந்து அவரை நீக்கிய போது அவர் சத்யா ஸ்டுடியோவில் படப்பிடிப்பில் இருந்தார். பத்திரிகையாளர்கள் ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆரின் கருத்தை கேட்க கூஞ்சிருந்தாங்க. எம்ஜிஆருக்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொன்னேன். அப்போ லஞ்ச் டைமு. அவர் அப்படியா என்று கேட்டவர் அடுத்த நிமிடமே நான் பாயசம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். அது சரி தலைவரே, பத்திரிகையாளர்களுக்கு என்ன பதில் தரட்டும் என்று கேட்டதற்கு அதையே பதிலாக சொல்லுங்கள்னு சொன்னார். அதுக்கப்புறம் அமைதியாகவே இருந்தார். ஆனால் அவரது வீட்டு வாசலில் திரண்டு நின்று அழுது அவரது ரசிகர் கூட்டத்தை பார்த்து விட்டு இவங்களுக்காக ஏதாவது நான் செய்யணும்னு அவர் சொன்னார். அதற்குள்ள நாஞ்சில் மனோகரன், எஸ்டிஎஸ் போன்றவர்கள் எம்ஜிஆரை மீண்டும் திமுகவில் சேர்க்கும் பேச்சுவார்த்தையில் இறங்கினாங்க. அந்த நேரம் திமுகவினரால் தாக்கப்பட்டு முசிறி புத்தன் போன்றவர்கள் ரத்தம் வழிய வழிய எம்ஜிஆரை பார்க்க வந்தாங்க. என் ரசிகர்களை கை வச்ச பிறகும் எனக்கு எந்த சமாதானத்தையும் நான் ஏற்க போறதா இல்லை என்று சொன்னவர் விறுவிறுவென முடிவெடுத்து அப்பதான் உடனடியாக அதிமுக கட்சி ஆரம்பிச்சார். அண்மை காலமாக யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்து வந்த மகாலிங்கம் தனது குடும்பம் வறுமையில் இருப்பதா சொன்னாரு. அதோட மட்டும் இல்லாம யாரும் உதவலன்னு வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. இப்போ உடல்நல குறைவால அவர் உயிர் பிரிஞ்சது. மகாலிங்கத்தின் உடல் இறுதி அஞ்சலிக்காக ஆரியபுரத்து அவருடைய இல்லத்துல வைக்கப்பட்டிருங்க. காலமான மகாலிங்கம் எம்ஜிஆர்கிட்ட 1972 முதல் அவரது மறைவு வரையிலான 1987 ஆண்டு வரை நேர்முக உதவியாளராக இருந்தவர். மகாலிங்கத்தோட தந்தை பேரு குண்டு கருப்பையா. இவர் எம்ஜிஆர் உடன் சேர்ந்து பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. நடிகர் குண்டு கருப்பையாவோட மூத்த மகன் மகாலிங்கம். இவரது தம்பி நடிகர் குண்டு கல்யாணம். இன்னொரு சகோதரின் பெயர் சாமிநாதன். இவர் அதிமுக தலைமை கழகத்தோட கேஷியரா பணியாற்றியிருந்தாரு. இப்படி மகாலிங்கத்தோட குடும்பத்தினர் எம்ஜிஆர் உடன் மிகவும் நெருக்கமாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தந்தை குண்டு கருப்பையா மறைந்த பிறகு மகாலிங்கத்தை தனது நேர்முக உதவியாளராக எம்ஜிஆர் சேர்த்து கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.